ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மீஷோவில் கொஞ்ச நாள் முன்னாடி பிளான்டர் டூல்ஸ் வாங்கியிருந்தேன். அதை வச்சு எங்கள் வீட்டில் இருக்க சின்ன டெரேஸ் கார்டனை ரெனோவேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க கார்டனை க்ளீன் பண்ணி செட் பண்ணலாம். இதுதான் எங்கள் வீட்டு மாடியில் நான் வச்சுருக்க ஒரு குட்டி தோட்டம். ரொம்ப கம்மியான க்ரோ பேக்ஸ் தான் இருக்கும். இதில் இருக்க செடிலாம் காஞ்சு போச்சு. ஒரு 2 மந்த்ஸாக இதை கவனிக்கவே இல்லை. அதான் இதெல்லாமே இப்படி இருக்குது. இந்த டூல்ஸ் தான் நான் மீஷோவில் வாங்கினது. இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். முதல்ல இந்த டூல்ஸை வச்சு பழைய செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துக்கலாம். 2 நாள் முன்னாடி தான் நல்லா மழை பெஞ்சிருந்தது. அதனால மண் நல்லா ஈரமாக இருக்குது. காஞ்சி போன செடிகளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல மண்ணை நம்ம கிளறி விட்டுக்கணும். வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. மண்ணில் விளையாடுறதுனா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவங்களையே இதுக்கு தண்ணி ஊற்ற வைங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஹேபிட்டையும் அவங்களுக்கு பில்ட் பண்ணும். இந்த ஹோல் ப்ராசஸ்லேயும் பாப்புக்குட்டி என் கூடவே தான் இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களால முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப்பை அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க தான் தண்ணி விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் அவங்களே கூட சொன்னாங்க, டெய்லியும் நான் காலையில் நேரமே இதுக்கு தண்ணி ஊற்றுறேன், அது என்னோட வேலை அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் பழைய செடி, காஞ்சி போன செடியெலாம் பிடுங்கி எடுத்தாச்சு. இப்போ கீழே இருக்க மண் மேலே இருக்க மண்ணோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆனனால மண் எல்லாம் ஒரே மாதிரி செட் ஆகிருக்கும், ஒரு இடத்துல இறுகி போயும் இருக்கும். நாம் அப்படி பண்ணும்போது நல்லா லூஸ் ஆகும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது மேலேருந்து கீழே வரைக்கும் போகும். அண்ட் வேர் சீக்கிரமாக கீழே போகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். என்கிட்ட இருக்க பேக் எல்லாமே குட்டி குட்டி பேக்குங்கிறனால இந்த டூல்ஸை வச்சு என்னால் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் பெரிய பேக் வச்சுருக்கீங்க, இல்லை மண்ணில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டூல்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் விதைகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொத்தமல்லி, வெந்தயம், வெண்டைக்காய், செண்பகப்பூ, அப்புறம் பாவக்காய், இதெல்லாம் ஏற்கனவே வீட்டில் இருந்த விதைகள் தான். அதை தான் நட்டு வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு போதுமான இடைவெளி விட்டு விதைங்களை எடுத்து ஒன்று ஒன்றா ஊன ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே சின்ன சின்ன க்ரோ பேக்குங்கிறனால நம்மளால் நிறைய விதைங்களை போட முடியாது. இந்த விதைகள் முளைச்சாலும் ஒரு க்ரோ பேக்கில் நம்மளால் 3 அல்லது 4 செடி தான் வளர்க்க முடியும். ஏன்னா இதில் நம்ம நிறையா செடி வளர்த்தோம் அப்படின்னா ஒரு செடிக்கும் தேவையான சத்து போகாது. இப்போ மிளகா விதையெல்லாம் நம்ம தூவணும் அப்படின்னா நம்ம நிறைய தூவோம். அது குட்டி குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிரும். அப்போல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குட்டியாக இருக்கிற செடிங்களில் 4 செடி மட்டும் ஒரு க்ரோ பேக்கில் விட்டுட்டு மீதி இருக்கிற நாற்றெல்லாம் எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மண் இருந்துச்சு, அதில் இடம் இருந்துச்சுன்னா அதில் நட்டு வச்சுருங்க. அதில் வளரும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சின்னதாக மாடித்தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு யூஸாக இருக்கும். நிறைய பேர் இதெல்லாம் நீங்கள் மண்ணிலேயே செய்யலாம், எதுக்கு இதில் பண்ணும் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இது க்ரோ பேக்கில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்ல செடியிலேருந்து காய் வரும்னு. ஏற்கனவே நான் இந்த மாதிரி செடிகள் வச்சு இதுலேருந்து காய் பறிச்சிருக்கேன். கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாதனால இது எதையுமே என்னால் கரெக்டாக பார்த்துக்க முடியல. இனிமேல் இதை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட்டை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது கொத்தமல்லி விதையை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி விதையை ஒரு கல் இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை தரையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி 2 நம்ம உடச்சிக்கணும். ஏன்னா முழுசாக நம்ம போட்டோம் அப்படின்னா வளராது. நான் ஏற்கனவே இது தெரியாமல் முழுசாக போட்டு வளரவே இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம வச்சு தேய்ச்சோன்னா எல்லாமே 2 உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஃபுல்லாக இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக அதை நம்ம தூவி விடணும். பரவலாக நம்ம தூவணும். அப்போ தான் கொத்தமல்லி நல்லா முளைக்கும். மற்ற செடியெல்லாம் ஒரு 4 நாளில் முளைக்குது அப்படின்னா கொத்தமல்லி அதை விட ஒரு 2-3 நாள் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். சில சமயம் 8 நாள் கூட ஆகும் முளைப்பு வர்றதுக்கு. இதில் மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணாலே போதும், நல்லா முளைப்பு வரும். இந்த கொத்தமல்லி விதையை இப்போ பாப்புக்குட்டி தான் தூவுனாங்க. தூவி முடிச்சுட்டு சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்க மண்ணை வச்சு மேலே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஆழமாக தோண்டி உள்ளே போட்டு அதுக்கப்புறம் மூடி வைக்கணும்னு இதுக்கு அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாத்தையும் தூவிட்டு சும்மா கொஞ்சம் மண் எடுத்து மேலே போட்டு விட்டாலே போதும். கொத்தமல்லிக்கு மட்டும்தான் இந்த உடச்சி நம்ம ஊடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம். இதே வெந்தயத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எடுத்து அப்படியே போட்டாலே போதும், அது நல்லா வளரும். மீதி இருக்க எல்லா பேக்ஸ்லேயும் நம்ம வச்சுருக்க விதையை ஒன்று ஒன்றா ஊன ஸ்டார்ட் பண்ணலாம். கொத்தமல்லியும் வெந்தயத்தையும் நம்ம அப்படியே பரவலாக தூவிக்கலாம். இதே நீங்கள் புதினா வைக்கிறீங்க அப்படின்னா புதினா நம்ம நாற்று இருக்கும், நம்ம வீட்டில் புதினா வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சி இருக்கும் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா நம்ம நட்டு வச்சாலே போதும். அதிலிருந்தே முளைப்பு வந்துடும்.
இந்த க்ரோ பேக்ஸ் எல்லாமே நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியில் போய் தான் வாங்கினேன். இதில் இருக்க எதுவுமே நான் ஆன்லைனில் வாங்கல. அவங்கக்கிட்டேயே வந்து க்ரோ பேக்கு, ஒரு மூட்டை மண், அதுக்கப்புறம் கோகோ பீட்டும் நான் அவங்கக்கிட்டேயே வாங்கிக்கிட்டேன். நீங்களும் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரியில் வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் வாங்காதனால எது நல்லாயிருக்கும்னு தெரியல. அதனால லிங்க் கீழே கொடுக்க முடியல. இதோட ப்ரைஸ் எதுவுமே எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ரீசெண்டாக நான் போய் ஏதாவது வாங்கினேன்னா உங்களுக்கு நான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ எல்லா விதையும் ஊனி முடிச்சாச்சு. ஊனின விதைக்கு மேலே நம்ம மண்ணை போட்டும் கவர் பண்ணியாச்சு. அடுத்ததுக்கு நம்ம தண்ணி விட வேண்டியது தான். க்ரோ பேக்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி எப்பவுமே ஊற்றாதீங்க, தெளித்து விடுங்க. இந்த தண்ணி ஊற்றுற டாய் வந்து பாப்புக்குட்டியோட சாண்ட் டாய்ஸில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரிங்க்லாகி ஊற்றுது. அவங்களுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா சிம்பிளாக கையில் நீங்கள் எடுத்து தொளிச்சு விட்டாலே போதும். இப்போ எல்லா செடிக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது 4 நாள் கழிச்சு வந்து நம்ம எடுத்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேக்ல இருந்து முளைப்பு வந்திருந்தது. கொத்தமல்லி, வெந்தயம், அப்புறம் பாவக்காய் இதெல்லாம் வந்து முளைப்பே வரல, அப்படியே தான் இருந்துச்சு. திருப்பி நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு வெயிட் பண்ணலாம். இது வந்து 8 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ. வெண்டைக்காய், பாவக்காய், செண்பகம், கொத்தமல்லி இது எல்லாமே முளைப்பு வந்திருந்தது. நல்லாவே முளைச்சிருந்தது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் வந்து கொத்தமல்லி. 8 நாள் கழிச்சு 2 தான் நம்ம அவ்வளோ விதை தூவியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 2 முளைப்பு தான் வந்திருக்கு. வெந்தயம் தான் கொஞ்சம் கூட முளைக்கவே இல்லை. அதை பார்த்தா கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. என்னடா வெந்தயம் ஒன்று கூட முளைக்கலையே அப்படின்னு சொல்லி. இது இப்போது ரீசண்டாக எடுத்த வீடியோ. எல்லா செடியுமே நல்லாவே முளைச்சிருந்தது. ஜம் ஜம்னு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போயும் பாருங்கள், வெண்டைக்காய், பாவக்காய் இதெல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொத்தமல்லியில் ஃபஸ்ட்டு 2 முளைப்பு தான் விட்டுருந்தது. இப்போ அதிலிருந்து ஒரு 5-6 முளைப்பு வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் இதில் எல்லாமே முளைச்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வெந்தயம் மறுபடியும் முளைக்கவே இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. வெந்தயம் எப்படி வளர்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிட்டு அந்த வீடியோ நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.